சென்னை ராயபுரத்தில் பட்டப்பகலில் மூடப்பட்டிருக்கும் கடைக்கு முன்பு தடை செய்யப்பட்ட பான் மற்றும் குட்கா பொருட்கள் விற்கப்பட்டு வரும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழகத்துல குட்கா, பான் மசாலா போன்ற இந்த போதை வஸ்துகளுக்கு தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. இதனால கடைகள்ல இவற்றை எல்லாம் விற்கக்கூடாது என்று தொடர்ந்து இது சார்ந்த துறை அதிகாரிகள் அவ்வப்போது கண்காணிப்புல ஈடுபடுகிறார்கள். காவல்துறையினரும் வாகன தணிக்கையில இது போன்ற சட்டவிரோதமாக கடத்தி வரக்கூடிய போதை வஸ்துகளை பிடிக்கிறார்கள். இருந்தாலும் கூட வாகனங்கள் மூலமாக, ரயில் மூலமாக அண்டை மாநிலங்களிலிருந்து இது போன்ற போதை வஸ்துகள் கொண்டு மறைமுகமாக விற்கப்பட்டு வரக்கூடிய நிலையில சென்னையில பட்ட பகலிலேயே தெருவில் வைத்து, பொதுவெளியில் வைத்து இந்த போதை வஸ்துகளை விற்பனை செய்திருக்கிறார்கள். ராயபுரம் சிங்காரா தோட்டம் 3வது தெருவுல ஒரு கடைக்கு வெளியில், மூடப்பட்ட ஒரு கடைக்கு வெளியில் அமர்ந்து இவற்றை வியாபாரம் செய்திருக்கிறார்கள். அதிக விலை கொடுத்து இந்த பொருளை வாங்கி செல்வதற்கு ஆட்கள் இருப்பதனால இவற்றை பொதுவெளியிலேயே வைத்து அண்டை மாநிலங்களிலிருந்து வாங்கி இவற்றை விற்பனை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து காவல்துறையினருக்கு ஏற்கனவே பல முறை புகார் தெரிவித்திருப்பதாகவும், ஆனாலும் அவற்றை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.